இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 4th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கும்போது எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதிலே நீட்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து 2 இது கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கலாம், அதுக்கடுத்தது செகண்டே நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எடுத்துக்கலாம். xy இன்ட்டு k² + 1 + k இன்ட்டு x² + y². இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா xy k² + xy + x² k + y² k. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் சேர்த்து எழுதிட்டு செகண்டையும் ஃபோர்த்தையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்படியே மாற்றுறோம். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக x² k + xy + y² k. இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்கோ அதை நம்ம வெளியில் எடுக்கலாம். x இருக்குது, k இருக்குது. ஸோ yk + x. இது ரெண்டில் என்னது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா y மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ x + yk. ஸோ இப்போ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x + yk இன்ட்டு xk + y. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது எடுத்து சால்வ் பண்ணுவோம். xy இன்ட்டு k² - 1 + k இன்ட்டு x² - y². ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். xy k² - xy + kx² - ky². ஸோ இது அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். ப்ளஸ் kx² -xy -ky². ஸோ இப்போ இது ரெண்டில் என்னது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் கேவும் இருக்குதா? எக்ஸும் கேவும் இருக்குது. ஸோ yk + x. அடுத்ததில் மைனஸ் எடுத்துடலாம். மைனஸு இங்கே y இருக்குது, இங்கேயும் y மட்டும்தான் இருக்குது. ஸோ -y இன்ட்டு x + yk. இது 2. ஸோ இப்போ இந்த 1 கம்பேர் 1 and 2 by 1 and 2ல் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து எழுத போகிறோம். ஸோ ரெண்டில் எது காமனாக இருக்குது? ஒரு நிமிஷம். இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குங்கிறத 2க்கு எழுதிக்கிடுவோம். x + yk காமனாக இருக்குது. அடுத்தது xk - yன்னு இருக்குது. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே. ஸோ பை 1 and 2 பார்த்தீங்கன்னா 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா x + yk இருக்குது காமனாக. ஸோ அதை 1 டைம் எழுதியாச்சு. ஏன்னா இது நம்ம எல்சிஎம் தான் எழுத போகிறோம். ஸோ x + yk எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்க ரெண்டும் காமனாக இல்லை, அதை அப்படியே சேர்த்து எழுதிட்டோம்னா அதுதான் எல்சிஎம். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர், எல்சிஎம் ஆஃப் த given question. ஓகே. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு காமன் மல்டிபிள் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபார்மேட் மாற்றிருக்கோம். நீங்கள் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் இதுதான் வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.